ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில ஆன்மீக விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைய பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி பாகுபாடு இல்லாமல் இந்த விஷய முறைகளை கடைபிடித்து வந்தாலே அவர்களுடைய வாழ்க்கையானது துன்பமற்று இன்பமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல் மாலையை உதிர்த்து அதை நன்றாக காய விட்டு வியாழன் மற்றும் பௌர்ணமி அமாவாசை அன்று நம்ம சாம்பிராணி தூபம் காட்டுவோம் பார்த்திங்களா. அதில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் தீய சக்திகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்தால் அது விலகி நமக்கு நன்மைகள் வந்தலையும் வகையில் இறையாறுள் அப்படிங்கிறது பெருகி இருக்கும். இதை நம்ம வியாபார இடத்திலும் தொடர்ந்து செய்து வருவது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதன் மூலியமாகவும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும். அதாவது தொட்டாச்சினங்கி, முடக்கத்தான், துளசி, வில்வம், கற்றாழை போன்ற செடிகளை வீட்டில் நம்ம வளர்த்து வருவதனால பார்த்திங்கன்னா கண்படுதல், ஏவல், சூனியம், எதிர்வினைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக வர முடியாது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இவ்வாறான செடிகளை நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளிப்புறத்துலேயுமே வளர்ப்பது மிகவும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள், அதாவது சுவாமியோட அந்த திருவுருவ சிலைகளையும் சரி அதை நம்ம வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும்போது கருவை, பசும்பால், தேங்காய் நீர் அரைத்த சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் நம்மை வந்து அண்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். முருகப்பெருமானுடைய வாகனமாக கருதப்படுவது தான் மயில். மயில் தோகையை வீட்டில் வைத்து நம்ம இருப்பது முருகப்பெருமானினுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பார்த்திங்கன்னா மயில் தொகையை நம்ம வீட்டில் வைத்திருப்பது மிகவும் சிறப்பு. பூஜை அறையில் முருகர் படத்திற்கு பக்கத்தில் நம்ம மயில் தொகையை வைத்திருப்பது நல்லதாக இருக்கும். கோவில்களில் பார்த்திங்கன்னா அபிஷேகத்திற்கு கறவை பசும்பால் மட்டும் தரவும் அல்லது பார்த்திங்கன்னா இளநீரை தர வேண்டும். இவைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததிகள் அனைவரையுமே பாவத்தையும் சாபத்தையும் போக்கும் வல்லமை உடையது. நம்மளுடைய முன்னோர் வழிகள் நாம் செய்கின்ற தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற அந்த பாவங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அப்படியே போய் அவர்களுடைய வாழ்க்கையில் அது எதிர்வினையை காட்டுவதற்கு ஆரம்பித்து விடும். அதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறான இறை வழிபாட்டில் நம்ம அபிஷேகத்திற்கு இளநீரை கொடுப்பது மிகவும் விசேஷமானது. அது நம்மளுடைய பாவத்தையும் சாபத்தையும் போகும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. வெள்ளை மிளகு, கடுகு, காய்ந்த வில்வ இலைகள், நாய்க்கடுகு, பால் சாம்பிராணி, கடுக்காய், காய்ந்த வேப்பிலை இலைகள், ஓமம், தாண்டிக்காய், காய்ந்த மருதாணி இலை, மஞ்சள் இவைகளை நன்றாக கலந்து அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா தூபம் போடுவது சகல நன்மைகளையும் நமக்கு தரும். குலசாமிகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கப்பெறும். எந்த ஒரு நல்ல காரியம் துவங்கணும்னு வெளியே நம்ம செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அருகில் உள்ள விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைப்பதும் பசுவிற்கு வாழைப்பழம் தருவதும் அந்த காரியத்திற்கு நமக்கு வெற்றியடையும் வகையில் இந்த நிகழ்வுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் இல்லை கோயிலுக்கே செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அந்த விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் உடைத்து அங்கே உள்ள பசுமாட்டிற்கு நம்ம வாழைப்பழம் கொடுப்பது நாம் போகின்ற காரியத்திற்கு சரி இல்லை நம்ம செய்கின்ற செயலுக்கும் சரி அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பரீட்சைக்கெலாம் பிள்ளைகள் போகும்போது பார்த்திங்கன்னா அதாவது விநாயகருக்கு தேங்காய் உடைப்பாங்க. அந்நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறதே ஒரு சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அது விநாயகரை வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு படிப்பில் நல்ல ஆர்வத்தை கொண்டு வரும். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 9 வகையான லிங்கங்க மூர்த்திகளையுமே நம்ம தரிசனம் செய்யும் பொழுது சனிதேவரின் ஆசிகள் பெற்று ஆயுள் தோஷம் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். 9 வகையான லிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு செல்லும் பொழுது கிரிவல பாதையில் உள்ள லிங்கங்களை நம்ம வழிபட்டு விட்டு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே இந்தந்த லிங்கத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை செல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரிவலம் சுற்றும்போது பார்த்திங்கன்னா தவறாமல் அங்கே உள்ள லிங்கங்களையும் வழிபட்டு வாருங்கள்.
இது சனிதேவரின் ஆசிகளை பெற்று நமக்கு ஆயுள் தோஷம் நீங்கி ஆரோக்கியம் கூடும் வகையில் நமக்கு வாழ்க்கை அமையும். வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா பெண்கள் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நமக்கு வீட்டில் பெருகும். வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு பணத்தட்டுப்பாடு, பணவரவு செலவுகள்லாம் நமக்கு நல்லபடியாக அமையணும்னா வெள்ளை புறாக்கள் வளர்க்கிறதும் ஒரு வகையில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் இருக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து குபேர பகவானை வழிபட பணப்பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து பணம் வர ஆரம்பிக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு முதல்ல யார் வந்தாலுமே அவர்களுக்கு நம்ம நீர் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். பின்பு பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் அங்கே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு நமக்கு ஏற்படும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா சுவாமி படங்களுக்கு பூ கட்டாயம் போட வேண்டுமா? விளக்கேற்றும் பொழுதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ காலையில் நம்ம விளக்கேற்றதும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அப்போ பூசாட்டி நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த இதையும் நம்ம பூசாட்டுறதே போதும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையிலையுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வோம். அப்போ திரும்ப அந்த பூவை எடுத்துகிட்டு புது பூ வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. காலையில் வைத்த பூவே இருக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாதது ஏன்? செவ்வாய் வெள்ளி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது இறைவனுக்கான வழிபாடு நாளாகவே நம்ம கருதப்படுகிறோம். அந்த நாளில் பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாளில் தான் நம்ம வீடை துடைப்பது போன்ற விஷயங்களில் நம்ம ஈடுபடணுமே தவிர அன்றைய நாள் நம்ம செய்யக்கூடாது. அன்றைய நாளில் நம்ம இறை வழிபாட்டை பெருக்கி கொண்டு அதில் தான் முழு கவனம் செலுத்தணுமே தவிர வீட்டை அன்னைக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைத்தோம்னா நம்மளுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது, இறை சக்தி அப்படிங்கிறது அன்றைய நாளில் நமக்கு வராமலே போய்விடும். அதனால் இவ்வாறான செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்வதற்கான நாளாக நம்ம கருதி கொண்டு அன்றைய நாள் பூஜைகளை செய்வது நல்லது. கண்களை மூடிக்கொண்டு கடவுளை வணங்கக்கூடாது என்கிறார்களே. கடவுளின் திருவுருவம் கண்முன்னே இருக்கும்போது கண்ணார கண்டு வழிபட வேண்டும். திருவுருவம் இல்லாத இடத்தில் வழிபட வேண்டிய காலத்தில் கண்ணை மூடி மனதில் கடவுளின் உருவத்தை நிலைநிறுத்தி வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட சாமி படம் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து மனதை அமைதியாகப்படுத்தி இறைவனுடைய அந்த திருவுருவத்தை நம்ம மனதிற்குள்ளே வடிவமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்திற்கு செல்கிறோம், அவருடைய அந்த திருவுருவத்தை பார்க்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண்ணார நம்ம கண்ணை திறந்து கண்குளிர பார்த்து அவரை வழிபடுவது அப்படிங்கிறதே நமக்கு மிகவும் நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா கண்களை மூடி வழிபட வேண்டாம். அவரை பார்ப்பதற்குத்தான் நம்ம ஆலயத்திற்கு செல்கிறோம். அதனால் கண்ணை திறந்து நல்லா கண்குளிர வழிபாடு செய்யுங்க. இறைவன் இல்லாத அந்த திருவுருவத்தை நம்ம பார்க்காத இடத்துல மட்டும் மனதில் நம்ம அவரை நினைத்து கொண்டு வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சஞ்சீவி மலையை தூக்கி வரும் அனுமானை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்கிறார்கள். சஞ்சீவி என்பது பார்த்திங்கன்னா உயிர் காக்கும் மூலிகை. இந்த அனுமானை வழிபட்டால் கவலை நம்மை தீண்டாது. இவரை வழிபட நோயில்லாத நல்வாழ்வு நமக்கு உண்டாகும். அதனால் இந்த புகைப்படத்தை நம்ம கட்டாயம் வைத்து வழிபடலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நமக்கு நன்மைகள் தான் வந்து சேரும். நோயில்லாத வாழ்வும் பெருவாழ்வும் நமக்கு வந்தருளும். பூஜை, விரதம் போன்றவற்றை பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமா? ஆண்கள் கடைபிடிக்கக்கூடாதா? இவற்றில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. வீடு, குழந்தைகள், தன்னை சுற்றியுள்ளவர்கள் நலன் விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெண்களே அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருப்பதால் பூஜை விரதங்களில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். மற்றபடி ஆண்கள் பூஜை, விரதம் போன்றவற்றை செய்யாமல் இல்லை. அதனால் இருவருமே இணைந்து செய்வது சிறப்பு வாய்ந்தது. பெண்கள் எல்லாத்தையுமே அவசியமாக அக்கறையோடு செய்வார்கள். அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதற்கு தான் பெண்களுக்கான அந்த வழிமுறைகளையுமே சொல்கிறாங்க. இதை பண்ணுங்கன்னு முறைப்படி அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்காக. அதை சில பேரும் என்ன நினச்சிக்கிறாங்க, பெண்கள் தான் அதை செய்யணுமா, பெண்கள் பழமையிலே வாழணுமா, ஆண்கள் மட்டும்தான் எல்லாத்தையுமே முன்னேறிட்டு போகணுமா அப்படின்னு கூட கேள்விகளை கேட்ப சில பேர் இருக்கிறாங்க. எல்லாத்திற்கு பின்னாடியுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். பெண்கள் பண்ணும் பொழுதே அதை முறைப்படி அக்கறையோடு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களுக்காக இந்த வழிபாடு முறைகளை நம்ம கூறுவது. உடனே பெண்களை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு அதற்கென்று நம்ம வந்து விடக்கூடாது. ஆண்கள் பெண்கள் இருவருமே ஒன்று தான். அதை நம்ம மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே 3 வேளை நம்ம சாப்பிடுவோம். காலையில், மதியம், அடுத்து இரவு. மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, சாப்பிடுவது, தூங்குவது, நகம் வெட்டுவது போன்றவை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரங்கள் தான் செய்ய வேண்டும்.
காலை சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனம். இந்த 2 வேளைகளையுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் மற்றும் சந்தியா காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2 வேளைகளையுமே தெய்வ வழிபாட்டை தவிர மேற்படி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரும் வேளையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வரவேற்க வேண்டும் என்பதை தவிர மற்றதை நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கூறிய சாப்பிடுவது, தூங்குவது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயந்தர வேளையில் தூங்கிட்டு இருந்தாலுமே வீட்டில் பெரியவங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இறையருள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் வீட்டில் அந்தந்த நேரங்களில் அந்த இறையருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் அந்த நேரத்தில் நம்ம இந்த வேலைகளை தவிர்த்து விடுவது நல்லது. திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஏற்ற முறையும் அதற்கான ஒரு நல்ல நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை போட்டும் தேங்காயில் சூடம் கொளுத்தியும் வைத்தும் மிளகாய் வத்தல் காலடி மண்ணையும் சுற்றி நெருப்பில் போட்டு இப்படி ஏதாவது ஒன்றை செய்து திருஷ்டி கழிக்கலாம். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இவைகள் பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிப்பதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 3 திசைகளையுமே ஏற்றலாம். தெற்கில் மற்றும் நம்ம ஏற்றக்கூடாது அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது. மேற்கூறிய விஷயங்களில் நீங்கள் எதெல்லாம் கடைபிடித்து கொண்டு வாரீர்கள் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.